ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மினி சாக்கோ சிப்ஸ் குக்கி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். சாஃப்ட் பட்டர் 50 கிராம்ஸ், பவுடர் சுகர் 30 கிராம்ஸ், மைதா ஆர் வீட் ஃப்ளார் 60 கிராம்ஸ், கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சாக்கோ சிப்ஸ், மில்க் 2 டேபிள் ஸ்பூன். இதில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டராக தான் இருக்கணும். டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த ரெசிபிக்கு வீட் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மைதா யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர்ட் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சாக்கோ சிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆர் டார்க் சாக்கோ சிப்ஸ் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் இன்னைக்கு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிட்டு பவுடர் சுகரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரும் பவுடர் சுகரும் நல்லா கம்பைன் ஆகி ஒரு ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு வந்து அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டரும் சுகரும் நல்லா கம்பைன் ஆகி இந்த ஸ்டேஜில் வந்து நாம மைதா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைதா, கொக்கோ பவுடர், பட்டர் அண்ட் சுகர் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதில் வந்து பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஒரு டேபிள் ஸ்பூனாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கொஞ்சம் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்துட்டு அது ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, நல்ல க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் டவ் வந்து பைப்பிங் பேக்கில் பைப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு அதில் பேக்கிங் ஷீட்டை வந்து நீங்கள் லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லைட்டாக அதுக்கு மேலே வந்து பட்டர் தடவிக்கிட்டேன். இப்போ நீங்கள் பைப்பிங் பேக்கில் இருக்கிற பைப்பிங் டவ்வை வந்து அழகாக வந்து உங்கள் குக்கீஸோட ஷேப்புக்கு பைப் பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லா குக்கீஸையும் வந்து இந்த மாதிரி பை பண்ணி எடுத்துட்டு இப்போ மேலே வந்து சாக்கோ சிப்ஸை வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து என்னோட பையன் வந்துட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ குக்கீஸ் மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வந்து 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ஓவர் பேக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ன்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமிங் வந்து நீங்கள் செட் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது நல்லா கூல் டவுன் ஆன அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடணும். அப்படி இல்லைனா வந்து ரொம்ப சாகியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்து உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சாக்கோ சிப்ஸை வந்து நல்லா இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓவனில் வந்து வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து எப்படி அவுட்புட் வருதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஓவன்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இது ரொம்ப சூடாக இருந்தது. நான் உங்களுக்கு பின்னாடி திருப்பி காட்டுறேன் அது எப்படி குக் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து குக் ஆனாலே வந்து போதும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூடாக இருந்தது, கையில் எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பவுலில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் இப்போ இது வந்து உடச்சி காட்டுறேன். நல்ல க்ரீமியாக பட்டரியாக வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட் வந்து இருந்தது. இது வந்து செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆக்சுவலாக வந்து காலி ஆகிடுச்சு. இது என்னை வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு கூட வந்து எனக்கு வந்து டைம் கொடுக்கல. நீங்கள் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி கை வந்து தெரியும். அது யாருதும் இல்லை, என்னோடய பொண்ணு தான். வந்து அவங்க வந்து ரெடியாக வந்து இந்த பவுலை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குக்கீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து உங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் வந்து செஞ்சேன். எனக்கு ஒரு 12 to 15 குக்கீஸ் தான் வந்து கிடச்சிது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.